திருச்சி மாவட்டம் முசிறி திமுக நகராட்சி நிர்வாகத்தின் முறைகேட்டை கண்டித்து பேனா, பென்சில், சிறு நோட்டு அடங்கிய மாலையுடனும் திமுக கவுன்சிலர் நகர்மன்ற கூட்டத்திற்கு வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. முசிறி நகராட்சியில் ப்ளீச்சிங் பவுடர், அலுவலகத்துக்கு தேவையான நோட்டு புத்தகங்கள், பேனா உள்ளிட்டவை வாங்கியதில் முறைகேடு செய்திருப்பதாக திமுகவைச் சேர்ந்த 20வது வார்டு உறுப்பினர் தனசேகரன் குற்றம் சாட்டினார். இதையடுத்து நகர்மன்ற கூட்டத்தில் கழுத்தில் பேனா, பென்சில், சிறு நோட்டு அடங்கிய மாலையுடனும் ப்ளீச்சிங் பவுடரை சட்டியில் ஏந்தியவாறும் பட்டை நாமம் போட்ட பதாகையை வைத்துக் கொண்டு அவர் பங்கேற்றது பரபரப்பை ஏற்படுத்தியது. திமுக ஆளும் நகராட்சி நிர்வாகங்களின் முறைகேடுகளை அக்கட்சி கவுன்சிலர்களை எதிர்த்து வருவது அக்கட்சியின் ஊழலை வெளிச்சம் போட்டு காட்டுவதாக உள்ளது. 15 லட்ச ரூபா பேனா, பென்சில் இதெல்லாம் வாங்கிறதுக்காக லெட்டரில் போட்டிருந்தாங்க. 15 லட்ச ரூபாலாம் ஒரு காலம் ஆகிறதுக்கு வேலை இல்லை. மிஞ்சி போனால் ஒரு 2 லட்ச ரூபா தான் ஆகும். 15 லட்ச ரூபா எஸ்டிமேட் போட்டிருக்காங்க. ஏன்னா அதேமாரி இந்த ப்ளீச்சிங் பவுட்ரு, அந்த பவுடருக்கு 8 லட்ச ரூபா போட்டிருக்காங்க, இங்கே இந்த பவுடருக்கு 7 லட்ச ரூபா போட்டிருக்காங்க. இந்த ப்ளீச்சிங் பவுட்ரு சுண்ணாம்பு பவுட்ரு தான், ப்ளீச்சிங் பவுடரே கிடையாது, சுண்ணாம்பு பவுட்ரு தான். சிவகங்கையில் உள்ள அம்மா உடற்பயிற்சி கூடத்தை திறனற்ற திமுக அரசு சீரமைக்காமல் அரசியல் காழ்ப்புணர்ச்சியுடன் செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அருகே கடந்த அதிமுக ஆட்சியில் 32 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சிறுவர் பூங்கா மற்றும் அம்மா உடற்பயிற்சி கூடம் அமைக்கப்பட்டது. இந்த நிலையில் ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு திறனற்ற திமுக அரசு இந்த அம்மா உடற்பயிற்சி கூடத்தையும் பூங்காவையும் முறையாக பராமரிக்கவில்லை. இதனால் இந்த உடற்பயிற்சி கூடம் தற்போது பயனற்ற நிலையில் கிடப்பதாகவும் மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். திறனற்ற திமுக அரசு அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் மக்களின் பணத்தை வீணடித்து வருவது மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது.